அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய துவக்கத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துவங்குகிறார். சூரத்துல் ஃபாத்திஹா அதற்கு தான் தோற்றுவாய் துவக்கம் என்பதாக சொல்லப்படும். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு குர்ஆனுடைய துவக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், குர்ஆனில் அல்லாஹ் என்ன விஷயங்களை எல்லாம் சொல்லுகின்றானோ அதனுடைய முழு சாராம்சத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு நிறைய சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு மட்டும் 14 பெயர்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும் 14 பெயர்கள் இருக்கிறது. அதுல நிறைய பெயர்கள் உண்டு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றார், சபஅ மசானி என்று ஒரு பெயர் இருக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவில். என்ன சபஅ மசானினா என்ன அப்படின்னு சொன்னா, திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய ஒரு சூரா. அப்போ ஒவ்வொரு ரக்காத்துல அதுதான் நம்ம ஓதுறோம். எந்த அளவுக்கு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா ஸலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாமல் தொழுகையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஒவ்வொரு சூறாவளியும் ஒவ்வொரு ரக்காத்திலையும் முந்தியதாக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் எங்கேயாவது தொழுது கொண்டே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அப்போ கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொண்டே இருக்கிறோம் அல்லவா? அதனால் தான் அல்லாஹ் சொன்னான், சபஅ மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய சூரா என்பதாக அல்லாஹ் சொன்னான். அதே போல ஒரு குர்ஆனுல் அதீம், சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு குர்ஆன் அதீம் என்று ஒரு பெயரும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அதே போல சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு உம்முல் கிதாப், அதாவது இந்த குர்ஆனுடைய உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாய் என்பதாக சொல்லப்படுகிறது. ஏன் தாய் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால், எப்படி தாயின் மூலமாகத்தான் குழந்தைகள் வெளியாகின்றார்களோ அதே போலதான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முழு கருத்து தான் குர்ஆன் முழுக்க அல்லாஹ் வைத்திருக்கிறார். அப்ப என்ன விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல வச்சிருக்கு, சூரத்துல் ஃபாத்திஹால அல்லாஹ் வச்சிருக்கான். அதனுடைய சாராம்சம் தான், குர்ஆனுடைய முழு சாராம்சம் தான் சூரத்துல் ஃபாத்திஹான்னு சொன்னா அல்லாஹ் என்ன வச்சிருக்கான்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று புகழை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாக வைத்திருக்கிறார். அப்ப குர்ஆன்ல பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய புகழ் எல்லா இடங்களிலும் இருக்கும். அர் ரஹ்மானிர் ரஹீம், அப்ப ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் சொல்றான் எப்படிப்பட்டவன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய. அப்ப அவனுடைய ஆற்றல்களை சக்திகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் முழுக்க அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன், அதுல 2 விதமான தன்மைகளை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். 2 விதமான தன்மை. முதல் தன்மை என்ன என்று சொன்னால், ஜமாலியத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தன்மை. ஜமாலியத் என்பது அல்லாஹ் தஆலா எல்லாத்தையுமே அரவணைக்கக்கூடிய ஒரு தன்மை. நீ என்ன பாவம் செய்யா உன்னை அரவணைச்சுக்கிற, நீ என்ன செய்யற பாவம் செய்யறன்னு சொல்லி அல்லாஹ் உடனடியா உனக்கு தண்டனை கொடுக்கல. அப்போ ஒரு குஃபார் அல்லாஹ்வை ஏத்துக்கலையா, அவனுக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்குறான். அப்ப இது ஜமாலியத்துடைய தன்மை சிஃபத் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அதே போல அல்லாஹ் சொன்னான், மாலிகி யௌமித்தீன், அந்த மறுமையாளருடைய அரசன் அதிபதியாக நான் இருக்கிறேன் என்று ஜலாலியத்துடைய தன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆயத்துல சொல்றான். அப்போ அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய பிரதானமான 2 குணங்களை, 2 தன்மைகளை அல்லாஹ் வெளிப்படுத்தி இந்த சூறாவிலே சொல்றான். ஒன்று ஜமாலியத்து, இரண்டாவது ஜலாலியத்து. அல்லாஹ்வுடைய அந்த ஜலாலியத்து இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அந்த கம்பீரம் இருக்கிறது. அல்லாஹ் ஒரு மனிதனை தண்டிக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னா யாருனால என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ் பிடிச்சானா முடிஞ்சு போயிடுச்சு, யாருமே தப்பிக்க முடியாது, கடுமையான பிடியாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த மாதிரியான தன்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்னு சொன்னா இந்த சூரத்துல் ஃபாத்திஹால அல்லாஹ் பதிவு செய்யறான். அதே போல இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு சூரத்து ஷிஃபா என்ற ஒரு பெயரும் சொல்லப்படுகிறது. சூரத்து ஷிஃபா அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு சூரா, நிவாரணம் அளிக்கக்கூடிய சூரா, ஒரு அற்புதமான ஒரு சூரா. இந்த மாதிரியான நிவாரணம் அளிக்கக்கூடிய இந்த சூறாவை போன்றே குர்ஆனில் வேற எந்த சூறா பார்க்க முடியாது. அப்போ நமக்கு ஏதாவது ஒரு தலைவலியா, ஏதாவது ஒரு காய்ச்சலா, ஏதாவது ஒரு நோயா,
7 தடவை இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு தண்ணீரை குடிங்க, இல்லை உங்களுக்கு ஓதிங்க, யாருக்காவது ஓதி கொடுங்க. அல்லாஹ் தஆலா இந்த 7 முறை இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஓதுவதினால் ஷிஃபாவை அல்லாஹ் தருகிறான். என்ன சொல்ல போனா சில பேர்களுக்கு ஓதக்கூடிய ஆளை கவனித்தும் அல்லாஹ் ஷிஃபாவை தருவான். சில பேர் நாங்க ஓததான் செய்யறது, எதுவுமே நடக்கல. ஓதக்கூடிய ஆள்கள் அவருடைய நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய அவர்களை கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான், ஷிஃபாவை தருவான். அப்ப இந்த சூராவிற்கு சூரத்து ஷிஃபா மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நோய் நிவாரணம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூராவில் எல்லாம் வைத்திருக்கிறார். அதே போல இந்த சூராவுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. அதே போல இந்த சூராவுக்கு சூரத்துல் மஸ்அலா அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. என்ன மஸ்அலானா என்ன அப்படின்னு சொன்னா, மஸ்அலா அப்படின்னு சொன்னா கேட்கிறது. அப்ப கேட்கிறதுமே வழிமுறையை எல்லாம் சொல்லித்தரான். இப்போ ஒரு ஆள்கிட்ட நம்ம போய் கேட்கணும்னா எப்படி கேட்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல அந்த சூறாவுடைய ஆரம்பத்துல என்ன சொன்னா, அல்லாஹ் புகழ்றோம், அல்லாஹ்வும் புகழ்றது. அப்போ ஒரு மனிதருக்கு நம்ம கேட்க போறோம்னு சொன்னா, நம்ம தேவையை கேட்க போறோம்னு சொன்னா, முதல்ல அந்த மனிதரை புகழணும். முதல்ல அந்த மனிதன் என்ன செய்யணும், 4 வார்த்தை சொல்லி புகழக்கூடிய ஒரு நல்ல வார்த்தையை 4 வார்த்தையை சொல்லணும். சொன்னதற்கு பின்னால் அடுத்தபடியாக என்ன செய்யணும் சொன்னா, எப்படி மாலிக் யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அப்ப இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, அல்லாஹ்விற்கும் மனிதனுக்கு உண்டான அந்த தொடர்பு என்ன அப்படின்றத நம்ம இந்த இடத்துல எல்லாம் பதிவு செய்யலாம். அப்போ இய்யாக நஅபுது, யா அல்லாஹ் உன்னை நான் வணங்குறேன் அப்படின்னு சொன்னா, நான் உன்னுடைய அடிமை, யா அல்லாஹ் நீ என்னுடைய எஜமானன் அப்படின்றத அங்க என்ன செய்ய நிரூபிக்கிறோம். அப்ப அந்த மாதிரி ஒரு மனிதனிடத்துல போய் கேட்கும் பொழுது அவருக்கும் நமக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு என்ன செய்யணும், 2வது சொல்லணும். அப்ப இந்த தொடர்பை வழிபடுத்தியதற்கு பின்னால் 3வது தான் என்ன செய்யணும், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எனக்கு நேரான வழி எனக்கு யா அல்லாஹ் விளக்கு தருவாயாக என்று அல்லாஹ் கிட்ட நாம கேட்கிறோம் அல்லவா. அந்த மாதிரி மனிதனிடத்துல என்ன செய்யணும், 3வதாகத்தான் நாம் என்ன செய்யணும், அவர் நம்ம இடத்துல நம்முடைய கோரிக்கையில அவரிடத்துல என்ன செய்யணும் கேட்கணும். அப்போ இந்த சூறாவிற்கு வெறும் மஸ்அலா, எப்படி கேட்க வேண்டும் என்ற வழிமுறையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சூறா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவுக்கு இப்படி ஒரு பெயரும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதே போல இந்த சூறா இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு சூறா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை கொண்டு அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், எந்த விஷயத்தை நீங்கள் ஆரம்பம் செய்தாலும் பிஸ்மில்லாஹை கொண்டு தான் ஆரம்பிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதர் وكل امر ديبال لم يبدأ ببسم الله الرحمن الرحيم فهو ابتر அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தில் பிஸ்மில்லாஹ் இல்லாமல் ஒரு மனிதன் அந்த காரியத்தை ஆரம்பித்தான் என்று சொன்னால் அது பரக்கத்தற்றது, அது வீணானது, அது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, நாம இன்னைக்கு என்ன சொல்றோம், சாப்பாடு மட்டும்தான் பிஸ்மில்லாஹ் இல்ல, எந்த காரியமா குல்லு அம்ரின் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம ஆடை போடுறோம் பிஸ்மில்லாஹ், வீட்டுக்குள்ள போறோம் பிஸ்மில்லாஹ், வீட்டு வெளியே வரோம் பிஸ்மில்லாஹ் தவக்கல்து, அப்படி பள்ளிவாசலுக்கு உள்ளே வரோம் பிஸ்மில்லாஹ், எழுதுகின்றோம் பிஸ்மில்லாஹ், படிக்கின்றோம் பிஸ்மில்லாஹ், எல்லாத்திற்கும் பிஸ்மில்லாஹை கொண்டு வாருங்கள். அதில் எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவோம். அப்போ எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு விஷயத்திலும் பிஸ்மில்லாஹை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய துவக்கத்துல பிஸ்மில்லாஹை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறார், சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ் ஆரம்பிக்கின்றார். அதே போல அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஹம்தை கொண்டு 2வதாக அல்லாஹ் ஆரம்பிக்கிறார். ஹம்து என்று சொன்னால் புகழ். இந்த புகழை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்கள் அத்தனை பேர்களுடைய அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் ரப்பில் ஆலமீன் அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கே சொந்தம். இப்ப இந்த இடத்துல அல்ஹம்து என்பதற்கு விளக்கம் சொல்வார்கள் முஃபஸ்ஸிர்கள். அல்ஹம்துல அலிஃப் லாம் இருக்கிறது அல்லவா, அல்ஹம்து, அந்த அலிஃப் லாம் என்பது என்ன அர்த்தத்தை கொடுக்குன்னு சொன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புகழும், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புகழும் அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாஹ்வை புகழுகிறான், அந்த புகழ் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். அதே போல மனிதனை புகழுகின்றான், அந்த புகழும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். அல்லாஹ் மனிதனை புகழ்கின்றான், அந்த புகழும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். மனிதன் அல்லாஹ்வை புகழ்கின்றான், அந்த புகழும் அல்லாஹ்வுக்கு சொந்தம்.
இந்த 4 வகைகள் நீங்க எப்படின்னா பாருங்க, மனுஷன் அல்லாஹ்வை புகழ்றது சரி, அல்லாஹ் மனுஷனை புகழ்றது சரி, அதே போல அல்லாஹ்வை புகழ்றது சரி, மனுஷனை புகழ்றதாலும் சரி, எந்த புகழ் எப்படி வந்தாலும் அல்லாஹ்வுக்கு தான் போய் சொல்லணும். ஒரு மனிதன் நம்ம புகழ்றான், அல்ஹம்துலில்லாஹ் பாருங்க ஒரு இடத்துல நல்ல திறமை இருக்கு, நல்ல ஆற்றல் இருக்கு அப்படியே புகழ்றேன்னு சொன்னா அந்த புகழ் யார்கிட்ட போய் சேரும்? அல்லாஹ் போய் சேர. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஆற்றலை கொடுத்தது அல்லாஹ். அந்த மாதிரி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை புகழ்கின்ற பொழுது அல்லாஹ்விற்கு அந்த புகழுடைய ஆற்றல், அந்த தகுதி அல்லாஹ்வுக்கு போய் சேருது. ஏன் சொன்னா அந்த ஆற்றலை கொடுத்தது அல்லாஹ், அந்த சிறப்பை கொடுத்தது அல்லாஹ், அந்த மகிமை அந்த மனிதனுக்கு வைத்தது அல்லாஹ். அதன் மூலமாக அந்த சிறப்பை அந்த புகழை அல்லாஹ்விற்கு கொண்டு போய் சேர்க்கின்றது அல்லவா. அந்த மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூராவிலே அல்ஹம்தை கொண்டு அல்லாஹ் சொல்கின்றார், எல்லாம் ஹம்து குல்லு ஹாமிதின் யஹ்மது, குல்லு ஹாமிதின் புகழக்கூடிய ஒவ்வொரு புகழும் அல்லாஹ்விற்கு தான் சொந்தம் என்பதாக முஃபஸ்ஸிர்கள் சொல்லி காட்டுவார்கள். எனவே ஒரு அற்புதமான ஒரு சூரா. அதே நேரத்தில் அல்லாஹ் கடைசியா சொல்லுவார், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின். குர்ஆனில் அல்லாஹ் நல்லோர்களை பற்றி சொல்றான், தீயவர்களை பற்றி சொல்றான். நல்லோருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் சொல்லுகின்றான், தீயவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். அதனுடைய சாராம்சத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவில் சொல்லி முடிக்கின்றார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை விளங்கி, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய மகிமைகளை விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.